வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, இன்றைய தினம் புனிதமான விநாயகர் சதுர்த்தி தினம். அதாவது பஞ்சபூதங்களை விநாயகராக நம்ம முன்னோர்கள் வழிபட்டு வந்திருக்கிறார்கள். அந்த பஞ்சபூதங்களை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கி அவற்றினுடைய தெய்வீக சக்திகளை பெற்று நம் வாழ்வில் எல்லா வளங்களையும் பெறக்கூடிய ஒரு புனிதமான நாளாக நமது முன்னோர்கள் வழிபட்டு வந்த நாள். இப்படி எல்லா மதங்கள்லையும் இயற்கை பஞ்சபூதங்களை அல்லது எல்லையற்ற அந்த பேராற்றலை வழிபடக்கூடிய புனித நாட்களாக வைத்திருக்கிறார்கள். சரி, மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினத்திலே நாம் முடிந்த வரைக்கும் ஆன்மீகத்திலே குறிப்பாக யோக பயிற்சிகளை சரியாக முறையாக செய்து அந்த ஆன்ம உயர்வை பெறுவதற்கு முயற்சி செய்யணும். அதற்காகத்தான் இந்த விழாக்கள், பண்டிகைகள் இதெல்லாம் எதற்காகனா நம்முடைய அறத்தை பெருக்கிக் கொள்வதற்காக. பண்டம் ஈகை பண்டிகை என்று சொல்வார்கள். பண்டம் ஈகை பண்டிகை. அதாவது நீங்க எல்லா இடத்துலையுமே கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா விநாயகர் சதுர்த்தி என்பது தமிழர்களுடைய பண்டிகை அல்ல. அது வடநாடுகளிலே கொண்டாடக்கூடிய பண்டிகை. சில நாடுகள்ல, சில மாநிலங்கள்ல. அதே போல தீபாவளி நம்முடைய தமிழர்களுடைய பண்டிகை அல்ல. அதுவும் வடக்கிலே கொண்டாடக்கூடிய பண்டிகை. பொங்கல் இங்க பண்டிகை. கேரளால ஓணம் பண்டிகை. இதெல்லாம் எதை மையப்படுத்தி இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி செய்து பார்த்தோம்னா, பண்டிகையினுடைய பெயர் மாற்றி மாற்றி வைக்கப்பட்டிருந்தாலும் பண்டிகையுடைய நோக்கம் ஒன்றாக இருந்தது. அதாவது நம்ம முன்னோர்கள் பயிர் செய்து அறுவடை செய்யக்கூடிய காலம். நாம் அதனாலதான் தையில் அந்த பொங்கலை வைத்திருப்போம். ஆடிப்பட்டம் தேடி விதைத்து என்று சொல்வார்கள் இல்லையா? ஆடி மாதம் அந்த பயிரிட துவங்கி ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி என்று அந்த 6 மாதங்கள் அந்த பயிருக்கான காலம். ஆடியிலிருந்து மார்கழி வரைக்கும். அப்போ அந்த 6 மாத காலத்திலே பெற்ற அறுவடையை செய்து தை மாதத்திலே அந்த அறுவடை திருநாள் அப்படிங்கிறத கொண்டாடி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருளை, பண்டங்களை பிறருக்கு ஈகையாக கொடுத்ததான் பண்டிகை என்ற ஒரு வார்த்தை உருவாயிருக்கு. ஈகையை உணர்த்தக்கூடிய நாள். இது இஸ்லாத்தில் ஈகை திருநாள் என்று சொல்கிறோம். கிறிஸ்துவத்தில் அவங்க முழுக்க முழுக்க சேவையவே அடிப்படையாக வைத்திருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் நம்ம சிந்திக்கிறதுக்கான ஒரு டைம். இப்போ பண்டிகை என்பது ஏதோ நாம துணிமணி எடுத்து நாம கொண்டாடுவதற்கு, நாம ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு மட்டும் அல்ல. நம்மை சுற்றி இருக்கிற நம்மை விட கஷ்டப்படுகின்ற மக்களை பார்த்து அவர்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை சிந்திக்கக்கூடிய ஒரு நாள். இவ்வளவு உயர்வாக நாம் இருப்பதற்கான ஒரு நன்றியை தெரிவித்து இன்னும் பலருக்கு நம்மால் என்ன செய்ய முடியும் என்று சிந்தித்து அதை செய்யக்கூடிய நாளை தான் பண்டிகை என்று முன்னோர்கள் வைத்திருக்கிறாங்க. இஸ்லாத்துல அது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்துல நீங்க 40 ரூபாய் சம்பாதித்தால் 1 ரூபாய் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்பது இஸ்லாமியத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்பாடு. எப்படி 5 வேளை தொழுகை அவர்கள் செய்கிறார்களோ கட்டாயமாக, அதுபோல ஈகை அவர்கள் செய்தே ஆக வேண்டும் என்று நபிகள் சொல்லியிருக்கிறார்கள்.
அப்போ 40 ரூபாய் நீ சம்பாதித்தா 1 ரூபாய் இந்த சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டும். அங்க இருக்கிற மக்கள் வாழ முடியாதவர்கள், வாழத் தெரியாதவர்கள், வாழ்வை இழந்தவர்கள், முதியவர்கள், குழந்தைகள். அப்ப அவர்களுக்கெல்லாம் நம்ம ஈகை கொடுக்க வேண்டிய நாளை ஈகை திருநாளாக அவங்க கொண்டாடுறாங்க. எல்லா மதங்கள்லயும் இருக்குது. பிறருக்கு நன்மை செய்யணுங்கிறதுக்கு தானே ஆன்மீகத்தினுடைய அடிப்படை விதி. பிறர் துன்பம் போக்கணுங்கிறது தானே. அப்ப இந்த விதத்துல ஆஹ், நாம இன்னைக்கு என்ன பிறருக்கு செய்ய முடியும்னு யோசித்து பாருங்க. 1, 2 பேருக்கு ஏதாவது தான தர்மங்கள் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. ஆனா இன்றைக்கு இருக்கிற உலகத்திலே மக்களுக்கு தேவை வந்து அறிவுதான் தேவையாக இருக்கிறது. இப்போ இந்த ஒரு செயல் கூட ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக யோக பயிற்சியை கொடுப்பது கூட ஒரு ஈகை தான். அறிவு ஈகை. இப்போ மக்களுக்கு அறிவு தான் வந்து தெரியாம இருக்கிறது. அறிவு இல்லாம இருக்கிறதுங்கிறத விட அந்த அறிவு தெளிவாக அவர்களுக்கு போதிக்கப்படாமல் இருக்கிறது. அதாவது மீன் பிடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும் இல்லையா? மீனை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக்கொடு என்பது போல, அந்த மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பது என்பது ஒரு அறிவை நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்கள். அந்த அறிவு அவனுக்கு வாழ்நாள் முழுக்க பயனளிக்கும் இல்லையா? அப்போ மீன் பிடிக்கிறல் அப்படிங்கிற ஒரு அறிவை அவன் கற்றுக்கொண்டா அவன் வாழ்நாள் முழுக்க மீன் பிடித்து பிழைத்துக் கொள்வான். அது போல இப்ப வாழ்வதற்கு நம்ம கற்றுக்கொள்றோம். இத்தனை நாள் வாழ்வு என்று என்பதே தெரியாம ஏதோ எல்லாரும் வாழ்கிறார்கள் நானும் வாழ்கிறேன் என்று வாழ்ந்து கொண்டு அவர்களை பார்த்து காப்பி அடித்து அந்த துன்பம் அவங்க படுறப்பவெல்லாம் நாமளும் துன்பப்படுற மாதிரி ஒரு வாழ்வை நம்ம அமைத்துக் கொள்றோம். இதுதான் வாழ்க்கைன்னு நினைத்து கொண்டோம். ஆனா வாழ்க்கை என்பது இது அல்ல. வாழ்க்கை என்பது நாம் மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, சந்தோஷமாக கொண்டாடுவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு நிலை. அது மிக குறுகிய நாட்கள் தான் நாம் இந்த பூமியில வாழப் போறோம். அதிகபட்சம் 100 ஆண்டுகள் இல்லைங்களா? 100 ஆண்டுகளுக்கு நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. 36,500 நாட்கள். அவ்வளவுதான். இந்த பூமியில நீங்க 100 வருஷம் வாழ்றேன்னு சொல்றோம். ஏதோ 100 வருஷம் வந்து பெருசுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆக்சுவலா நம்ம ஆயுட்காலம் எவ்வளவு? 36,500 நாட்கள். அவ்வளவுதான். ஒரு வருஷத்துக்கு 365 நாள்னா 10 வருஷத்துக்கு 3,650 நாள். 100 வருஷத்துக்கு 36,500 நாள். ஜஸ்ட் 36,500 நாள் தான் இந்த பூமியில வாழ போறோம். சரியாங்களா? அதுக்கப்புறம் இதுல இருக்க போறது இல்லை. அதுல 1/3 தூங்கிடுறோம். 8 மணி நேரம் தூக்கம் அப்படின்னா 12,133 நாட்கள் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்? தூக்கத்திலேயே போயிருது நமக்கு. மிச்சம் இருக்கிற 24,000 நாள். அந்த 24,000 நாள்ல குழந்தை பருவம், முதுமை பருவம் என்று அதுல ஒரு 50% போயிடும். இந்த பக்கம் ஒரு 25 வருஷம், அந்த பக்கம் ஒரு 25 வருஷங்கிற மாதிரி. இதுல வேலைக்கு போறது, இது எல்லாமே கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் வாழ்றது அப்படின்னா ஒரு 10 வருஷம் கூட வாழுமான்னு தெரியல இல்லையா? அப்போ இந்த வாழ்க்கை என்பது மிக மிக குறுகிய ஒரு வாழ்க்கை. அதிலும் நிலையானது என்று சொல்ல முடியாது. அதாவது எப்ப வரைக்குங்கிறது தெரியாது. அவ்வளவுதான் லைஃப். இது ஒரு நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை. எது ஒண்ணு தொடங்கினாலும் முடிவு இருக்கு இல்லையா? இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம வாழ்வை கொண்டாட முடியும். நம்ம என்னவோ 10,000 கோடி வருஷம் இந்த உலகத்தில் இருக்க போறது போல நமக்கு ஒரு பாவனை மனதிலே. நான் அழியவே போறது இல்லைங்கிற மாதிரி. நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது. அவ்வளவுதான் வாழ்க்கை. அப்ப இருக்கிற இந்த குறுகிய காலத்துல எப்படி இந்த இயற்கையினுடைய அற்புதங்களை உணர்ந்து ரசித்து மகிழ்ச்சியா ஆனந்தமா உறவுகளை கொண்டாடி இயற்கையை பார்த்து அதனுடைய அழகில வியந்து எப்படி நம்மனால மகிழ்ச்சியா வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கான இதுதான் வாழ்க்கை. பாருங்க உலகத்துல எந்த உயிரினத்திற்குமே ரசிக்கக்கூடிய தன்மை கிடையாது. யோசித்து பாருங்க. உலகத்துல 84 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல ஒரு உயிரினம் தான் மனுஷன்.
எந்த உயிரினத்தாலையும் ரசிக்க முடியாது. அது பிறக்கும், உண்ண உணவு, உடுத்த உடை, ஏதாவது இருப்பிடம், உடற்கழிவு வேகம், உந்து வேகத்தை சமன் செய்வதற்கு ஒரு இனப்பெருக்கம். அவ்வளவுதான். அதற்கப்புறம் அதுக்கு முடியாது. சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா அந்த இயற்கை அத்தனையும் ரசிக்கக்கூடிய தன்மை இருக்கிற ஒரே உயிரினம் நீங்களும் நானும் தான். ஒரு மலையை பார்த்து, ஒரு கடலை பார்த்து, ஒரு ஆறை பார்த்து, ம், ஒரு மரத்தை பார்த்து, ஒரு மனிதனை பார்த்து அல்லது ஒரு விலங்கை பார்த்து யாரால் ரசிக்க முடியும்? மனிதனால் மட்டும்தான். ரசிக்கும் போதுதானே மகிழ்ச்சி. அப்ப ரசிப்பதற்காக, மகிழ்வதற்காக பிறந்தவர்கள் நீங்களும் நானும். ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்ப எதற்காக பிறந்திருக்கிறோம்? இறைவனை உணர்வது பேரின்பம். அதற்கு அடிப்படை என்ன? சிற்றின்பம். அப்ப இந்த புலன்களால நல்ல உணவுகளை சாப்பிட்டு நம்ம சந்தோஷமா அனுபவிக்கணும். அதையே ரசித்து ருசித்து அதை நம்ம சாப்பிடணும். நல்ல காட்சிகளை பார்த்து மகிழ்ச்சியாக சந்தோஷமா இருக்கணும். நல்லவற்றை பேசி, நல்லவற்றை கேட்டு, நல்லவற்றை உணர்ந்து, நல்லவற்றை சிந்தித்து மகிழ்ச்சியா ஆனந்தமா இருக்கணும். அதுதான் 5 புலன்கள் மூலமாக நாம் அறிவை பெருக்கிக் கொள்றோம். அதுக்கு பேர் அறிவு கருவிகள்னு பேரு. 5 புலன்கள் மூலமாக இன்பத்தை அனுபவிக்கிறோம். இதை அனுபவித்து தியானத்தின் மூலமாக அந்த பேரின்பத்தை அனுபவிப்பதற்காக நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். அப்ப இறைவனை அடைவதற்கான தகுதி என்ன? நீங்க மகிழ்ச்சியாக இருப்பதுதான் இறைவனை அடைவதற்கான முக்கியமான தகுதி. யாரெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்களோ அவங்கள இறைவனுக்கு பக்கத்தால் இருக்கிறார்கள். ஒரு படி மேல போய் நான் சொல்றேன், இறைவனாகவே இருக்கிறார்கள். ஏன்னா இறைவனுடைய தன்மை ஆனந்தம். அப்ப நீங்க மகிழ்ச்சியாக இருக்கும்போது இறைவனாக இருக்கிறீர்கள். பிறரை மகிழ்ச்சிப்படுத்தும் போது இறைவனுடைய செயலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க எப்பவெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கீங்களோ அப்பெல்லாம் நீங்க இறைவனாவே இருக்கிறீங்க. ஆமா, இறைவன் ஆனந்தமயமானவன், அன்புமயமானவன். அப்ப நம்ம எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதா அவனுடைய நிலைப்பாடு. நம்ம குழந்தைகளே மகிழ்ச்சியா இருக்கணும்னு நம்ம பெற்றோர் சாதாரணமான மனிதனே நினைக்கும் போது, இறைவன் அவனுடைய குழந்தை, அதுவும் மிக உயர்ந்த உன்னதமான ஒரு குழந்தை, தெய்வீக குழந்தை, தன்னை உணர்வதற்கான குழந்தை. அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு நினைப்பா? மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைப்பா. அவ்வளவுதான். அப்ப நான் மகிழ்ச்சியா இருப்பதுதான் மிகப்பெரிய வெற்றி. இப்ப மகிழ்ச்சி எப்போ வரும்? ம்? பிறரை மகிழ்விக்கும் போதுதான் மகிழ்ச்சி வரும். தொண்டாற்றி இன்பம் காண்போன் மகிழ்ச்சி சொல்றாங்க இல்லையா? பிறருக்கு நன்மை செய்யும் போது நமக்கு மகிழ்ச்சி தானாக வரும். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாமுடைமை வைத்திலக்கும் மண்கணவர் என்று சொல்லுவார். ஈத்துவக்கும் இன்பம் கொடுக்கிறப்ப வரும் பாருங்க ஒரு இன்பம். அது எதை கொடுத்தாலும் வரும் இன்பம். நான் இந்த சிந்தனை உரை கொடுக்கிறப்போ எத்தனையோ நாட்கள் அந்த ஆன்மாவில் ஒரு சந்தோஷம் நிகழும். மிகப்பெரிய ஆனந்த நிகழும். அது எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. அப்போ பிறருக்கு நன்மை செய்யும் போது நமக்கு ஒரு இன்பம் கிடைக்குது பாருங்க, அதுதான் இருக்கிறதுலே பெரிய இன்பம். அது உயிர் இன்பம் என்று சொல்றார் வள்ளுவர். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிர்க்கு என்று சொல்கிறார். கொடுப்பது, ஈவது, இசைப்பட வாழ்வது. இந்த உலகத்தோடு இயற்கையோடு இசைந்து ஒன்றுபட்டு வாழ்வது. இந்த இரண்டும் உங்களுடைய உயிருக்கு ஊதியம். எப்படி நீங்க உடலை கொண்டு வேலை செய்து உடலுக்கு ஒரு ஊதியத்தை நீங்கள் பெறுகிறீர்களோ அதுபோல உயிருக்கு என்ன ஊதியம்னா ஈதல், கொடுத்து வாழ்வதும் இயற்கையோட இணைந்து வாழ்வதும் தான் உயிருக்கான ஈகை. அப்ப நம்ம உயிர் வாழ்கிறோம் என்பதற்கான ஒரு தன்மை என்னன்னா அந்த இயற்கையோட இணைந்து வாழணும், பிறருக்கு கொடுத்து வாழணும். இல்லாட்டி நம்ம உயிரற்ற ஜடம் என்று சொல்றார். மரத்துக்கு ஒப்பாவார் என்று கூட வள்ளுவம் சொல்லும். அப்போ மிக ஒரு உயர்ந்த ஒரு பிறவியை நாம் எடுத்திருக்கிறோம். இந்த பிறவியுடைய நோக்கம் பேரின்பத்தை அடைவது. பேரின்பத்தை அடைவதற்கு என்ன செய்யணும்? முதல்ல சிற்றின்பத்திலே நாம அளவு முறையோடு அந்த இன்பத்தை நன்றாக அனுபவிக்கணும்.
எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும்னு மகரிஷி சொல்லல. நம்ம புலன் அனுபவத்தை நம்ம நல்லா பெறணும்னு சொல்றாரு. அளவோடு முறையோடு பெறும்போது நல்லா பெற முடியும். அளவு கடந்து போகும்போது தான் துன்பம். அப்ப நாமளும் அளவு முறையோடு அனுபவித்து பிறருக்கும் கொடுத்து வாழக்கூடிய ஒரு தெய்வீக வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கு. அதை நாம நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ம். எவ்வளவு கிடைச்சிருக்கு பாருங்க நமக்கு. ஒரு பாடல் சொல்லுவாங்க இல்லையா? என்ன பாட்டு? "உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்துப் பார்த்து நிம்மதி நாடு" என்று சொல்லுவாங்க. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி. அப்போ இப்ப நம்மளோட நிலைய நெனச்சு பாருங்க. நம்ம மாதம் எவ்வளவு சம்பாரிக்கிறோம்? எந்த மாதிரியான வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? எந்த மாதிரியான வீட்ல இருக்கிறோம்? எந்த மாதிரியான வாழ்க்கை வசதிகள் நமக்கு இருக்குது? நம்ம வீட்ல எத்தன பொருட்கள் இருக்குது? இதெல்லாம் நெனச்சு பாருங்க. நெனச்சு பார்த்து, இத விட கம்மியா இருக்கிறவங்கள எல்லாம் பாருங்க. இத விட கம்மியா இருக்கிறவங்க எத்தன பேர் இருக்காங்க? இல்லையா? உதாரணத்துக்கு, இப்ப நாம ஒரு ரூ. 250 மதிப்புள்ள ஒரு செருப்பு போட்டிருக்கிறோம். பொதுவா மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ரூ. 500 போட்டிருக்கிற செருப்பு போட்டிருக்கிற மக்களை பார்த்து கவலைப்படுவார்கள். ஐயோ! ரூ. 500 செருப்பு வாங்க முடியலையே நம்மால. அல்லது ரூ. 1000 செருப்பு வாங்க முடியலையே நம்மால. ஆனா கவிஞர் கண்ணதாசன் என்ன சொல்றாரு? "உனக்கும் கீழே உள்ளவர் கோடி." நீங்க யார பார்க்கணும்? ரூ. 200 செருப்பு வாங்குறவர பார்க்கணும். அப்பாடா! ரூ. 250 செருப்பு வாங்குற அளவுக்கு இறைவன் என்னை நல்லா வச்சிருக்கானே! நன்றி இறைவா! இன்னும் ஒரு படி. ரூ. 150ல பார்த்தீங்கன்னா, இன்னும் சந்தோஷமா வரும். ரூ. 100ல பார்த்தீங்கன்னா, இன்னும் சந்தோஷமா வரும். ரூ. 50 ரப்பர் செப்பல் போட்டு போறாங்க. எத்தனையோ பேர் போறாங்க. பாருங்களேன். சரிதானே? எத்தனையோ பேர் செருப்பே இல்லாம இருக்கிறானே, இந்த உலகத்துல. இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோடிக்கணக்கான பேர் இருக்கிறான். செருப்பே இல்லாம இருக்கிறான். அவன கம்பேர் பண்ணுங்க, நாம எவ்வளவு உயரத்துல இருக்கிறோம். இன்னும் ஒரு படி மேல போய் காலே இல்லாம எத்தனையோ பேர் இருக்கானே. ம். அப்போ நம்மளுக்கு கீழ இருக்கிறவன எப்பவுமே நெனச்சு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷம் வரும். ஆனா, நாம பொதுவா இந்த பொருளாதாரத்த பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு மேல இருக்கிறவங்களையே பார்க்கிறோம். அதாவது மேல இருக்கிறவங்கள பார்த்து அவங்கள மாரி உயர வேண்டான்னு நான் சொல்லல. பட் அவர்களை பார்க்கும்போது நமக்கு மன வருத்தம் வரக்கூடாது. பொறாமை வரக்கூடாது. ம். ஆனா அதுதான் வந்து போயிருது. நான் அதனால நம்ம வாழக்கூடிய இடம் கூட, நாம இருக்கிற லெவலுக்கு ஒரு படி கீழ இருக்கிறவங்க கூட வாழ்ந்தா நல்லதுன்னு சொல்லுவேன் நானு. சுத்தியும் மேல இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா, நீங்க ஒவ்வொரு நாளும் மன வருத்தப்பட்டு கம்பேர் பண்ணி உங்க வாழ்க்கையவே அழித்துக் கொள்வீங்க. அப்படி இருந்தா கூட நீங்க அடிக்கடி நினைத்து பார்க்கணும். இவ்வளவு தூரம் உயர்ந்த நிலையில் இருக்கிறேன்னு நானு. இறைவா நன்றின்னு சொல்லி பாருங்க. இன்னும் நீங்க மேம்பட்டு கொண்டே வருவீங்க. இதுதான் ரகசியம். ஆனா, இன்னும் எனக்கு வேணும், இன்னும் எனக்கு வேணும், இது எனக்கு இல்ல, அது எனக்கு இல்லன்னு புலம்பிக் கொண்டே இருக்கிற மக்கள் என்னைக்குமே மகிழ்ச்சியாக தானும் வாழ்ந்ததில்ல, பிறரையும் மகிழ்ச்சியாக வாழ விட்டதில்ல. அவருடைய வாழ்க்கையை அவர்களே அழித்துக் கொள்கிறார்கள். இப்ப இன்னைக்கு நாம எவ்வளவோ உயர்ந்த நிலையில இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு செல்ஃபோன் வச்சு, அத ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சு, யூடியூப் கனெக்ஷன் குடுத்து, நெட்டுக்கு மாசம் ரூ. 300 400 செலவு பண்ற அளவுக்கு வந்து, அத போட்டு வீட்ல உட்காந்து இத கேட்கிறோம் அப்படின்னா, யூடியூப்ல கேட்கிற அத்தன பேரையுமே நான் சொல்றேன். நம்மலாம் மிகவும் புனிதமான ஆன்மாக்கள்ன்னு சொல்றேன் நான். ஏன்னா இதெல்லாம் என்னன்னே தெரியாம பல கோடி மக்கள் இருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு நமக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், வாழ்க்கை வசதிகள் அத்தனையும் கிடைச்சிருக்கு நமக்கு. நம்மலாம் மிகப்பெரிய பேறு பெற்றவர்கள். ஒரு அற்புதமான இடத்திலே நாம் வசிக்கிறோம். இன்னைக்கு உலகத்துல பல இடங்கள்ல போர்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அணுகுண்டு வீசி கொன்று கொண்டு இருக்கிறார்கள். அந்த மாரி இடத்துல நமக்கு வாழ்க்கை இறைவன் அமைக்கல. சரிங்களா? எத்தனையோ மக்கள் வேலை இல்லாமல் பல ஊர்களிலிருந்து பல 1000 மைல் கடந்து வேலைக்கு அங்கே இங்கே அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இறைவன் நம்மள வைக்கல. இதெல்லாம் நீங்க சிந்தித்து பார்க்கணும். இயற்கையில எத்தனையோ மாசுகள் நிறைந்த இடத்துல மக்கள் வாழ முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
தண்ணி இல்லாம இருக்குது. விவசாயம் இல்லாம இருக்குது. ம். அப்படி இருக்கிற இடங்களிலே இறைவன் நம்மளை வாழ வைக்கல. ம். எவ்வளோ பேர் உறவுகள் இல்லாம இருக்கிறார்கள். இப்படி எல்லாம் நீங்க சிந்தித்து பார்க்கணும். நமக்கு எத்தன கிடைச்சிருக்கு? எத்தனையோ கிடைச்சிருக்கு. கிடைச்சத மட்டும் நெனச்சு பாருங்க. மகிழ்ச்சி வேற எங்கேயுமே இல்லைங்க. மனசுல தான் இருக்கு. இருக்கிறது போதும் இறைவா! இவ்வளவு குடுத்திருக்கிறே இறைவா! நன்றி, நன்றி, நன்றி. சொல்லிட்டே இருங்க. சரி அவனுக்கு தெரியுமா இல்லையா? நம்மை உருவாக்கி காத்து கொண்டிருக்கிற, நாம் உருவாகறக்கு முன்னாடியே நமக்கு தேவையான அத்தனையும் குடுத்தாங்கன்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. யோசித்து பாருங்க. ஒரு 30 வயதுல ஒரு பையனுக்கு பொண்ணு தேடுறீங்களே, நீங்க இன்னைக்கு தேடுறீங்க. இறைவன் என்ன பண்ணி வச்சுட்டான்? அவன் பிறந்த ஒரு 2, 3 வருஷத்திலேயே 27 வருஷத்துக்கு முன்னாடியே, 25 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பெண்ண பிறக்க வச்சு, ஒரு பெற்றோர்கள் அவர காப்பாத்தி, அறிவ கொடுத்து, வளர்த்தி, ஆளாக்கி கொண்டு வந்து குடுத்துருக்கான் பாருங்க. நீங்க இன்னைக்கு பெண்ணுக்கு தேவை என்று தேடுகிறீர்கள். அவன் 25 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதை தயாரித்து வைத்து விட்டான். இதெல்லாம் நெனச்சு பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கும். இல்லையா? ஒரு பெண்ணுடைய வயிற்றிலே எப்ப குழந்தை உருவாகும்னு தெரியும் நமக்கு. அப்ப அந்த குழந்தை உருவானா, அந்த குழந்தைக்கு பணிக்கூடம் வேணும் என்று எப்ப வச்சிருக்கான் பாருங்க. இல்லையா? 400 கருமுட்டை ஒரு பெண்ணினுடைய வயிற்றிலே கரு உருவாவதற்கு வாய்ப்போடு இருக்குமாமா. 1,00,000 கருமுட்டை மொத்தமா இருக்குமாமா. அப்ப எவ்வளவு ஒரு அபரிமிதத்தை வைத்திருக்கான்னு பாருங்க. ம். ஒரு கிட்னி இயங்கலைன்னா, இன்னொரு கிட்னி செயல்படுத்துவதற்கு ஸ்டெப்னி வச்சிருக்கான். மூச்சு காற்றுக்கு மரங்கள பல 1000, லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே நட்டு வச்சுட்டான். இல்லையா? இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இது எல்லாம் பார்த்து நம்ம சந்தோஷப்படாம, உங்க கண்ண நினைத்து பாருங்க. எப்படி ஒரு காட்சியை அது பார்க்குது பாருங்களேன். உங்களுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் எப்படி அது காட்டுது பாருங்களேன் கொஞ்சம். அ ஒவ்வொன்னும் எவ்வளவு கலரா, எவ்வளவு அழகா, இத்தனையும் காமிக்குதே. இயற்கைய போய் பாருங்க. அந்த மலர்களை பாருங்க. எத்தனை வர்ணங்கள். அப்பா! சான்ஸே இல்ல. பட்டாம்பூச்சி பாருங்க. ம். சும்மா ஒரு செடி, புல்ல பாருங்க. அதுக்குள்ள எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. ஒரு இலைனா அதற்குள்ள அந்த இலையினுடைய அமைப்பு என்ன? ஒரு கனினா அதனுடைய அமைப்பு என்ன? வியக்கத்தக்க விந்தைகள் அதெல்லாம். இது எல்லாம் பார்த்து கழித்து மகிழ்ச்சியா, ஆனந்தமா இருக்கிறத விட்டு போட்டு, சும்மா சாதாரணமா பணம், பேரு, புகழு இதுக்குள்ள போயி மனுஷன் மாட்டிக்கிட்டு, பொருள், புகழ், அதிகாரம், புலனின்பம் என்று 4 சொல்வார்கள் மகரிஷி. பொருள், புகழ், அதிகாரம், புலனின்பம் 4லே புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் மாறுவோர் என்று சொல்வார். பொருள், புகழ், அதிகாரம், இந்த புலனின்பம். இந்த 4ல தான் மனுஷன் என்ன ஆயிட்டான்? சிக்கி சின்னாபின்னம் ஆயிக் கொண்டிருக்கிறான். அப்ப அதிலிருந்து மனித குலமே விடுபட்டு வரணும். அப்ப அதற்கு ஒரே வழி என்ன? இந்த ஆன்மீகம், ஞானம், யோகம். இதைப் பற்றிய அறிவு. அப்ப இவற்றை நம்ம நன்றாக பெருக்கிக் கொண்டிருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. சரி இன்னைக்கு நான் வந்து ஏதோ டாபிக் எடுத்து அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. சரி அத அடுத்த தடவ பார்ப்போம். இன்னைக்கு வந்து உங்களுக்கு கேள்வி பதில் செஷன் சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சனிக்கிழமை கேள்வி பதில் செஷன்னு சொல்லியிருந்தோம். கேள்வியெல்லாம் எழுதிட்டும் வர சொல்லியிருந்தோம். எவ்வளவு பேர் எழுதிட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியல. இன்னைக்கு வேற பண்டிகை நாளாக இருக்கிறதுனால, ம் எவ்வளவு பேரு அதுக்கு தயாரா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. சரி ஆரம்பிப்போம். தொடர்ந்து கேள்விகள் வந்தா பதில் சொல்லலாம். ஏன்னா ஒரு 1/2 மணி நேரமாவது குடுத்தா தான் ஒரு 10, 20 கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். இல்ல அப்படின்னா, நான் சிந்தனை கொஞ்ச நேரம் தொடர்ந்துட்டு நிறைவு செய்துக்கிறேன். இப்ப உங்களுக்கு யாருக்காவது கேள்விகள் இருந்தா நீங்க கைய உயர்த்தி கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
அதாவது ஹேண்ட் ரைஸ் பண்ண தெரியுமா உங்களுக்கு? உங்களோட ஃபோனை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இந்த ஹார்ட் சிம்பிள் மாதிரி ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கும் பாருங்க. அதை தொட்டீங்கன்னா ரைஸ் ஹேண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். சரிங்களா? அந்த ரைஸ் ஹேண்டை டச் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், உங்களோட ஹேண்ட்ஸ் வந்து ரைஸ் ஆயிடும். இப்போ இது நாள் வரைக்கும் நாம நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பகிர்ந்துருக்கிறோம் இல்லையா? இது பாருங்க, இந்த ஒரு ஃபோட்டோ காமிச்சிருக்கேன் பாருங்களேன். முதல்ல உங்கள் மொபைல் ஸ்க்ரீனை டச் பண்ணணும். டச் பண்ண உடனேயும் நான் உங்களோட மொபைலில் சென்ட்ரல் ஒன்று தெரியுது பாருங்க, அந்த மாதிரி லைனாக காமிக்கும். மைக்கு, வீடியோ, பார்ட்டிசிபென்ட்ஸ், ஆளுக இருக்கிறது, சேட்டு, அதுக்கடுத்து ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஹார்ட் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, அதை தொட்டீங்கன்னா கீழே ரைஸ் ஹேண்ட் அப்படின்னு கையை தூக்குன மாதிரி ஒன்று காமிச்சிருக்குல்ல, ரியாக்ஷன்ஸில் ரைஸ் ஹேண்டுன்னு ஃபஸ்ட்டு காமிச்சிருக்கோம். அதை டச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கை வந்து உயர்ந்து வந்துடும். ஓகேவா? அப்படி உயர்ந்து வந்துருச்சுன்னா நீங்கள் கேள்வி கேட்குற கையை உயர்த்திட்டீங்கன்னு அர்த்தம். இல்லாட்டி சேட்டில் உங்களோட கேள்வியை போடுறதுனாலும் நீங்கள் போடலாம், உங்களோட விருப்பம். சரிங்களா? அப்போ இது நாள் வரைக்கும் நம்ம பல சிந்தனைகளை நாம் வந்து சிந்தித்து இருக்கிறோம் இல்லையா? உடற்பயிற்சி பற்றி முழுமையாக சிந்திச்சிருக்கிறோம். காயகல்ப பயிற்சி, தியானம், தத்துவங்கள்ல கொஞ்சம் சிந்திச்சிருக்கிறோம். சரியா? அப்போ இது சம்பந்தமா என்ன கேள்விகள் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். இது போக வேற ஏதாவது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். சரிங்களா? அந்த வாய்ப்பை நீங்க வந்து பயன்படுத்திக்கணும். இப்போ கிட்டத்தட்ட நம்ம 55 வகுப்புகள் நம்ம வந்து நிறைவு செய்திருக்கிறோம். சரி, மற்றும் 150 வகுப்புகள் இது செல்லும். இனி மாதம் மாதம் இந்த கேள்வி பதில் செஷன் நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, சாம்சங் சொல்லுங்க. இப்போ உங்களோட ஸ்க்ரீன்ல ஆஸ்க் டு அன்மியூட் மை செல்ஃப் அப்படின்னு 2 ஆப்ஷன் வரும். வெரி குட், அம்மா கரெக்டாக தொட்டிங்க. அம்மா சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க காய வளமுடன். காயகல்ப பயிற்சியில அந்த அஸ்வினி முத்திரை இடும்போது மூச்சும் வந்து அதோட சேர்ந்து வருதுங்க ஐயா. அது எப்படி சரியா அதை மட்டும் கவனிக்கிறதுன்னு ஒரு விளக்கம் தரீங்களா? அருமை. சரிங்கம்மா. வாழ்க இது வந்து வளமுடன். அவங்க கேட்கறது, நன்றி நன்றி, அவங்க கேட்கறது மிக சரியான கேள்வி. ஏன்னா காயகல்ப பயிற்சி பண்ணும்போது நாம முழுக்க முழுக்க கவனம் நம்மளோட ஆனஸ் மசில்ஸ்ல வச்சு தான் பண்ணணும் அஸ்வினி முத்திரை பண்ணும்போது. ஆனால் இயற்கையாகவே என்ன ஆகும்னா, நம்ம உடலினுடைய இயக்கம் அந்த அஸ்வினி முத்திரைக்கும் மூச்சுக்கும் கனெக்ட் பண்ணிரும். இது இயற்கை தான், தவறுன்னு சொல்ல முடியாது. இயல்பாகவே கனெக்ட் ஆயிரும். நீங்க யோசிக்கவே மாட்டீங்க, அதுவே போய் கனெக்ட் ஆயிரும். நீங்க ஆனஸ் மசில்ஸ் சுருக்கிறப்ப மூச்சை இழுப்பீங்க, ஆனஸ் மசில்ஸ் விடுறப்ப மூச்சை விடுவீங்க. இது இயல்பா நடக்கும். ஆனா அஸ்வினி முத்திரைக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படி இழுத்து விட வேண்டுங்கிற அவசியமும் இல்லை. அது இணைய வேண்டிய அவசியம் இல்லை. பட் இணையும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதுல கவனம் நமக்கு மூச்சுல போறக்க ஆரம்பிக்கும் சில நேரத்துல. அதனால நாம் அப்படி கவனிக்காம முழுமையா ஆனஸ் மசில்ஸ்ல கவனத்தை நீங்க கொண்டு போய் பழகிட்டு மூச்சை கவனிக்காம விட்டுருங்க. சரிங்களா? அது சரிங்க. அந்த மாதிரி பண்ணிட்டே வர வர இது நார்மல் ஆயிரும். ஆனா மூச்சையும் ஆனஸ் மசில்ஸ்ல அஸ்வினி முத்திரையும் வந்து கனெக்ட் பண்ண கூடாது. ஏன்னா இது சரிங்க. வந்து 5 செகண்ட்ல 4 செகண்ட் சுருக்குறோம், ஒரே செகண்ட் விட்டுறோம். அந்த இயல்புக்குள்ள போகணும். ஆனா மூச்சுல வர்றப்ப அப்படி வராது. ரெண்டாவது கவனம் மாறக்கூடாது. நமக்கு முழு கவனமும் ஆனஸ் மசில்ஸ்ல இருக்க வேண்டிய ஒரு சூழல்ல நம்ம வந்துக்கணும். அது நீங்க அதுல கவனத்தை விட்டு இதுல கவனத்தை வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். அருமை, நல்ல கேள்விமா. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். அடுத்ததாக லதா அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா இந்த கிளாஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குங்க சார். நானும் நல்லா பண்ணிட்டு இருக்கேன் ஐயா.
எனக்கு என்ன டவுட்னா, அந்த தற்சோதனை படிவம் டெய்லி அனுப்புறீங்க. அதுல வந்து இன்னைக்கு வந்து எத்தனை மூச்சு பயிற்சி எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேக்குறீங்க. நான் வந்து காலையில 1 hour வந்து குண்டலினி தியானமும் பஞ்சபூத தியானம் பண்றேன். நைட்டு படுக்கும்போது 1 hour அது பண்றேங்க. ஆனா இந்த மூச்சு எண்ணிக்கைன்றத நான் தனியா பண்ணணுமா? அது எப்படின்னு எனக்கு அது இது பண்ணா போதுமா இல்ல அது கண்டிப்பா பண்ணணுமான்றது தெரியலங்கய்யா. ஓகேம்மா, ஓகேம்மா. அது எதற்காக கொடுத்துருக்குறோம் அப்படின்னாமா, சரி. அதாவது ஆக்சுவலா நம்ம ஆரம்பத்துல அந்த மூச்சை கவனிக்கிறதுக்கு ஒரு பழக்கம் கொடுத்தோம். ஆமாங்கய்யா. அதுல அந்த கவுண்ட் போட்டுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்கய்யா. இப்ப வந்து நீங்க ஆக்னேய தியானம் எடுத்துட்டீங்க இல்லையா? ஆமாங்க. அப்ப காலை மாலை நம்ம தியானத்தை ரெகுலரா செஞ்சா போதும். சரிங்கய்யா. சரிங்க. பட் அந்த தியானம் இல்லாத நேரங்கள்ல சும்மா இருக்கிறப்ப ம். நம்ம வேற எதையும் பண்ணாம ஒண்ணா மூச்சு கவனிக்கலாம். ஓ சரிங்க. இல்ல நீங்க இன்னும் தியானத்துல நல்லா பழகிட்டீங்கன்னா அந்த மூச்சை கவனிக்கிறதை விட்டுட்டு அந்த ஆக்னேயவே கவனிச்சு கவனிச்சு பழகலாம். ஓ சரிங்கய்யா. அதான் நான் ஆமா. தியானம் நல்லா வருதுங்கய்யா எனக்கு. நான் அதை அப்ப செஞ்சுட்டு நீங்க இருக்கேன். ஃப்ரீயா இருக்கிறப்ப எல்லாமே வந்து நான் வேணா அது வேணா இப்படி வேணா சேஞ்ச் பண்றேன். ஒரு சரிங்க. நாளைக்கு எவ்வளவு நேரம் தியானம் இருந்தீர்கள் அப்படின்னு வேணா அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓ சரிங்கய்யா. ஆ, அதுக்குதான் அப்ப அது தனியா ஒரு தடவை செய்யணுமோன்ற மாதிரி இல்ல எனக்கு அந்த தனியா காலம் செய்ய மட்டும் வேண்டாம். ஃபில்லப் பண்ணாம விடுறது ஒரு மாதிரி இருக்கு. அதனால கேட்டேன். கரெக்ட் கரெக்ட். நீங்க கேக்குற கேள்வி கரெக்ட் தான். நான் எதற்காக அதை விட்டுருந்தேன்னா காலை மாலை 2 வேளை தியானம் வந்து ரெகுலரா நம்ம செஞ்சிடறோம். ஆமாங்க. அது போக மற்ற நேரங்கள்ல ஃப்ரீயா இருக்கிறப்ப இந்த மூச்சை ஒன் கவனிக்கிற பழக்கம் நமக்கு இருந்துட்டே இருந்ததுன்னா அது ஒரு நல்ல பழக்கமாக உங்களை எப்பவுமே உள்நோக்கிய பயணமா வச்சிருக்குங்கிறதுக்காக அதை போட்டிருக்கிறோம். சரிங்கய்யா. நாம நன்றி. அதுல இன்னொரு ஆப்ஷன் வேணா கொடுப்போம். சரிங்கய்யா. சரிங்க. அது கட்டாயமா போடணும்னு இல்லை. சரிங்க. அதனால அது மிஸ் பண்ணாலும் தப்பில்லை. பட் நீங்க தியானம் நல்லா வந்துருச்சுன்னா தியானத்துல அந்த சும்மா அப்பப்போ இருந்து பழகினீங்கன்னா அது உள்நோக்கி உங்களை அழைத்து செல்லும். நன்றிங்கய்யா. நன்றிங்க. நன்றி நன்றிம்மா, மிக்க நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க. அடுத்ததாக நித்யாம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன்மா. சார், நான் இன்னும் ஒரு ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் அப்ராட்ல இருக்கேங்க சார். என்னோட சொந்த ஊர் கோயம்புத்தூர் தான். ஸோ எனக்கு கோயம்புத்தூர் வர்றப்பெல்லாம் வந்து ரொம்ப இந்த டஸ்ட் அலர்ஜினால நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஸோ உங்களோட பயிற்சி, இந்த மூச்சு பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுதுங்க சார். ஊருக்கு வந்திருந்தப்ப 100% என்னால கியூர் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியல. பட் ஆனா ஒரு 80% என்னால வந்து டேப்லெட்ஸ் இல்லாம என்னால வந்து இருக்க முடிஞ்சது. அதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி நன்றி. குருவுக்கு நன்றிமா, மகிழ்ச்சி. இன்னொரு விஷயம் என்னன்னாங்க சார், இந்த மெடிடேஷன் பண்றப்ப இப்போ ஒரு 1/2 hour பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு டைம் செட் பண்ணிட்டு உட்கார்றேன் அப்படின்னா ஒரு 20 minutes அந்த மாதிரி லைக் கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறமே என்னோட பாடி வந்து கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் ஆயிடுதுங்க சார். அதாவது முழுமையா என்னால் அதுல ஈடுபட முடியல. கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் என்னால முடியுது. அதுக்கப்புறம் வந்து ஆஹ் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி மைண்ட்லயும் பாடியிலயும் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன் நான் ஒவ்வொரு தடவை. அது கரெக்ட் தாமா. அதாவது புதிதாக தியானத்தில் அமரும் போது சரிங்க இந்த சார். உடல் வந்து உடனே வந்து உட்கார்ந்துராது. கைவலி, கால்வலி, உடம்புல கொஞ்சம் சிரமங்கள் இதெல்லாமே வரும். ரெண்டாவது, சரி. நீங்க தியானம் பண்ணும்போது பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ள இறங்குறக்க ஆரம்பிக்கும். அப்படி இறங்குற சக்தி என்ன பண்ணும்னா உங்க உடலை வந்து சரி செய்யும். எப்படி மெக்கானிக் கிட்ட கொண்டு போனீங்கன்னா காரை பிரிச்சு ரெடி பண்றாரோ, ஒரு ஆபரேஷன் பண்ணி டாக்டர் சரி பண்றாரோ, அப்படி உங்க சரிங்க சார். உடலுக்குள்ள அந்த சக்தி இறங்கி சரி பண்ணும். அது கூட சில சரிங்க சார். பேருக்கு தொந்தரவுகளாக இருக்கும். ஓ நான் உங்ககிட்ட கேட்கிற 2 கேள்வி, சொல்லுங்க நீங்கள் சார். முழுமையாக உடற்பயிற்சி செய்கிறீர்களா? பண்றேங்க சார். பண்றேங்க சார். ஓகே. அது வந்து மஸ்ட். ஏன்னா சரிங்க சார். உடற்பயிற்சி செய்யாம நிறைய பேர் தியானம் செய்யறாங்க.
ஓ அது வந்து தியானத்தை நீங்க ஆழ்ந்து செல்வதற்கு உங்க உடல் ஒத்துழைப்பை கெடுத்துரும். ஏன்னா ஓ தியானத்திற்கு மனம் முக்கியம், அதை விட ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கியம். அப்போ உடற்பயிற்சி செய்துட்டு நீங்க தியானம் செய்து பழகுங்க. சரிங்க சார். இன்னொன்னு வந்து நீங்க நன்றாக தூங்குகிறீர்களா? போதுமான அளவு தூங்குகிறீர்களா? ஆழமா தூங்குறீங்களா? அது இல்லைங்க சார். ஏன்னா ஆ, எனக்கு டைம் வந்து நான் ஒரு 5 to 6 hours தாங்க சார் நான் தூங்குறேன் நைட்டு. ஏன்னா அது அப்படி மார்னிங். பண்ண சரிங்க அது சார். அப்படி பண்ணக்கூடாது. இது நீங்க தான் சரி பண்ணணும். ஓ உங்க உடலுக்கு எது தேவை என்றால், உண்ண உணவை விட குடிக்கிற தண்ணியை விட, சரிங்களா? காற்றை சரிங்க விட சார். தூக்கம் முக்கியமானது. தூக்கம் வந்து ஓ இந்த பிரபஞ்ச சரிங்க சார். சக்தி உங்களுக்குள்ள கொடுப்பதற்கான ஒரு விஷயம். இன்னைக்கு நீங்க மட்டும் இல்லம்மா, உலகம் முழுக்க இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன? ஏன் மனிதனுக்கு இவ்வளோ நோய் இந்த காலத்துல வருதுன்னா, தூக்கத்தை நம்ம கேர் பண்ணாம விட்டுட்டோம். அதனால நீங்க ம் எப்பேர்ப்பாடு பட்டாவது தூக்கத்தை நல்லா கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நீங்க திட்டமிடுங்க. உங்க உடலுக்கு ஒரு சரிங்க 7 சார். மணி நேரம் தூக்கம் வேணும்னா, கண்டிப்பா நீங்க தூங்கியே ஆகணும். இல்லாட்டி அதற்காக ஒரு மிகப்பெரிய விலையை நம்ம பின்னாடி கொடுக்கிற மாரி ஆயிரும்மா. சரிங்க ஏன்னா சார். சரிங்க சார். தியானத்திற்கும், தூக்கத்திற்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. தூக்கம் ஆ நல்லா தூங்கி எந்திரிச்சு ஒரு தியானம் பண்ணி பாருங்க. 5 நிமிஷம் சரிங்க சார். தியானமே 5 மணி நேர தியானத்திற்கு ஒப்பான ஒரு பவர் உங்க உடம்புல குடுக்கும். ஓ ஆமா. இத சரிங்க சார். ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றது என்னன்னா, ரிலாக்சேஷன் நல்லா பண்ணுங்க. ஆ சரிங்க சார். அது வந்து உங்க தூக்கத்துல இழந்த எனர்ஜிய உங்களுக்கு மீட்டுக் கொடுக்கிற ஒரு அற்புத பயிற்சி. அதனால நீங்க சரிங்க தியானம் சார். செய்வதற்கு முன்னாடி கூட ஒரு ரிலாக்சேஷன் நல்லா பண்ணிட்டு பண்ணீங்கன்னா, அது சரிங்க சார். அந்த எனர்ஜி அத எடுத்துக்கும். உங்களால தியானத்துல ஆழமா பயணிக்க முடியும். இத கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ம் சரிங்க சார். சரிங்க சார். மகிழ்ச்சி, தேங்க்யூ ஸோ மகிழ்ச்சி. மச் சார். தேங்க்யூ ஸோ மிக்க மச். மகிழ்ச்சி. வாழ்க எனக்கு வளமுடன். நான் ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் பண்ணேன் சார். ஏன்னா நான் ரொம்ப மெடிசின்ஸ் எடுத்து எடுத்து என்னோட பாடியை ரொம்ப டேமேஜ் பண்ணிடுவேன். இந்த தடவை ம். எனக்கு அந்த மூச்சு பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து ரொம்ப, அதாவது டே ஃபுல்லாவே வந்து ரன்னிங் நோஸாவே இருக்கும் சார். ஸ்னீசிங் இருக்கும், ரன்னிங் ம். நோஸாவே இருக்கும். ரொம்ப ம். கஷ்டப்படுவேன். இந்த தடவை வந்து நான் ரொம்ப ரிலீஃபா ஃபீல் பண்ணேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் உங்களை மீட் பண்ணணும்னு நினைச்சேன் நேர்ல வந்து. பட் என்னால இந்த தடவை முடியல. நான் நெக்ஸ்ட் டைம் வர்றப்ப கட்டாயம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் வந்து மீட் பண்றேங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நிச்சயமா வாங்க. தேங்க்யூ சார். நிச்சயமா வாங்கம்மா. மகிழ்ச்சி. நன்றி அம்மா. 100% டேப்லெட் ஸ்டாப் பண்ணிடலாமா? ஷூரா சரிங்க சொல்றேன். சார். ஆ. வாழ்க தேங்க்யூ சார். வளமுடன். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளம். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக தமயந்தி. தமயந்தி அம்மா, வாழ்க வளமுடன். அன்பர்களே, இந்த கேள்வி பதில்ல நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். சிந்தனை பேசினா கூட ஒரு சில விஷயத்தை தான் நான் பேசுவேன். பட் கேள்வி பதில் வந்து பார்த்தீங்கன்னா, பல அறிவை உங்களுக்குள்ள கொடுக்கும். சரி. அம்மா சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். வணக்கம் தம்பி. நான் சேலத்துல இருந்து வணக்கங்கம்மா. பேசுறேங்க. எனக்கு 60 சொல்லுங்க. வயசு ஆகுதுங்க. எனக்கு வந்து இடுப்பு வலி ஒரு 2-3 தடவை கீழே விழுந்ததுல லைட்டா இருந்துகிட்டு தான் இருக்கும். இப்ப அந்த இடுப்பு வலி இருக்கும்போது மகராசனம் செய்யலாங்களா? ஆனா ஓகேம்மா. செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேங்க. சரிங்கம்மா. உடற்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பொதுவான விதி என்னன்னா, ஆபரேஷன் பண்ணா குறைஞ்சது 6 மாசத்துக்கு அதிகபட்சம் 1 வருஷத்துக்கு உடற்பயிற்சி செய்யக்கூடாது. இது ஒரு விதி. 2வது விதி என்னன்னா, சரிங்க உடல்ல அதிகமான வலி வரும்போது பயிற்சியே செய்யக்கூடாது. இப்ப உதாரணத்துக்கு, சரிங்க. இப்ப நீங்க இடுப்பு வலி இருக்குதுங்கிறீங்க, மகராசனம் செய்யறீங்க. மகராசனம் செய்யறப்ப வலி எச்சாகுதா? இல்லைங்க, ஆகல. அ அதனாலதான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே அப்ப இருக்கேன். நீங்க செய்யலாம். சரிங்க சரிதானுங்களா? இப்போ இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்ப புதுசா நம்ம வஜ்ராசனம் போடுவோம். போடும்போது ஒரு சிலருக்கு உட்கார்ந்த உடனே பயங்கரமா வலிக்கும். ஒரு சிலருக்கு லைட்டா வலிக்கும். ஒரு சிலருக்கு வலிக்காது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த பயங்கரமா வலிக்கிறவங்க நீங்க வஜ்ராசனம் இப்போதைக்கு போடாதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா, சரிங்க அதிகமான வலிய குடுக்குற பயிற்சிய நம்ம செய்யக்கூடாது. அது யாரு எந்த பயிற்சியா இருந்தாலும் சரி. அப்ப உங்களுக்கு மகராசனம் வலிய குடுக்கல அப்படின்னா, நீங்க தாராளமா செய்யலாம். அது உங்க உடம்பை பாதிக்கல. ரெடி பண்ணிட்டு தான் வரும்.
இல்ல ஒரு பயிற்சி செய்யறப்ப சரிங்க எனக்கு வலிக்குதுப்பா, இந்த பயிற்சி செய்யறப்ப மட்டும் எனக்கு வலிக்குதுன்னா அந்த பயிற்சி மட்டும் விட்டுருங்க, அவ்வளவுதான். சரிங்க சரிங்க சரிங்கம்மா. நல்லா சரிங்க தம்பி. ரிலாக்ஸேஷன்ல சரிம்மா. இன்னும் ஒரு ஒரு நுட்பம் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். ரிலாக்ஸேஷன் பயிற்சி செய்யறப்ப எங்க உங்களுக்கு வலி இருக்குதோ அந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் அந்த இடத்துக்கு மட்டும் ஒதுக்கி முழு கவனத்தையும் அங்க செலுத்தி அந்த இடத்துல இருக்கிற ஓட்டங்கள் சீரா ஓடுறதையோ, அணு அடுக்குகள் சீரா இருக்கிறதையோ, உள்ள இருக்கிற மசில்ஸ், நர்வஸ் சிஸ்டம், போன் எல்லாம் நல்லா ப்ராப்பரா வேலை செய்யறதையும், அங்க எனர்ஜி நல்லா குவிஞ்சு அந்த இடம் ஆரோக்கியமா இருக்கிறதையும், இயல்பா இருக்கிறதையும், அது நல்லா தளர்வா இருக்கிறதையும் ஒரு 5 நிமிடம் அந்த இடத்துக்கு மட்டும் கவனிங்க. இது ஒரு டெக்னிக். அது சரிங்க வலி சீக்கிரமா குணமாகும். 2வது டெக்னிக் சரிங்க என்னன்னா, இந்த காயகல்பம் பண்ணிட்டு ஓஜஸ் மூச்சு விடுறீங்கல்ல, அந்த ஓஜஸ் ஆமாங்க மூச்சு விடும்போது ஒரு நாள்ல ஏதோ ஒரு முறை காலை மாலை பண்றது எப்பவும் போல பண்ணிட்டு, ஒரு முறை மட்டும் என்ன பண்ணுங்க, நல்லா ஓஜஸ் மூச்சை இழுத்து எந்த இடத்துல உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கோ அந்த இடத்துல அந்த ஓஜஸ் எனர்ஜி பரவறதா நினைச்சு செய்து பாருங்க. இந்த 2 இம்மீடியட்டா அந்த ப்ராப்ளத்துல இருந்து உங்களை ரிலீஸ் பண்ணிரும். ம் சரிங்க தம்பி. சரிங்க ஓகே. நன்றிங்க. அப்புறம் இன்னொரு நன்றி. டவுட். ம் இந்த ஆகினை தியானம் போதுங்க, இந்த ம் எனக்கு வந்து அப்படியே அந்த இது பார்த்தோம்னா ஒரு ப்ளூ கலரா தான் அப்படியே வந்து அப்படியே போகுது. நல்ல ஒரு தங்க தீப்பந்த மாட்டமோ அந்த மாதிரிலாம் எனக்கு வரல. அது முடிஞ்ச வாட்டி அப்படியே வெள்ளையில அப்படியே படல மாட்டம் அப்படிதான் வருதுங்க. அந்த நம்ம படத்துல காமிக்கிற மாதிரி அப்படி தங்க கலர்ல எல்லாம் ஒண்ணும் வரவே இல்லை. அதான் சரி நான் பண்றது சரி. சரி, டைம் ஆகுமோ அப்படின்னு தோணுது. அதான் கேட்டேங்க. இல்லம்மா. அம்மா இது வந்து அந்த தீப்பந்த மாதிரி காமிக்கிறதெல்லாம் யாருக்கும் வராது. அது சும்மா அவங்க ஒரு சரி சரி இமேஜினேஷனுக்காக நமக்கு அப்படி வருங்கிறதுக்காக ஒரு இதா போட்டு காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, சரி சரி இப்போ ஒரு ஒரு என்ன சொல்றது? ஏதாவது ஒண்ணு உருவகப்படுத்தி காமிக்கணுங்கிறதுக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? சரிங்க அதனால தம்பி. நீங்க அத சரிங்க அப்படியே வரும்னெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். நீங்க ப்ளூ கலர்ன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அது 100% கரெக்ட். என்ன சரி காரணம்னா, சரிங்க நம்ம உடம்புல இருக்கிற 7 சக்கரங்களுக்கும் ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு கலர் இருக்கு. நம்ம மூலாதாரம், சரிங்க சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞை, துரியம்னு 7 மையம் இருக்கு. 7 மையங்களுக்கு 7 கலர் இருக்கு. இதைத்தான் வானவில்லினுடைய கலர்ன்னு நம்ம படிப்போம். விப்ஜிஆர்ன்னு. வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், சரிங்க ஆரஞ்சு, ரெட்ன்ட்டு. அப்போ இதுல உங்களுக்கு கரெக்டா வயலட் கலர் வந்து துரியம், இண்டிகோ கத்திரி ப்ளூ கலர் வந்து உங்களோட ஆக்ஞை. நிறைய பேருக்கு வந்து ஆமாங்க. ஆக்ஞை கத்திரி தவம்னா ப்ளூ கலர் உங்களுக்கு காட்சி வரும். என்ன காரணம்னா சரி உங்க சரி ஆக்ஞை சக்கரத்தோட கலர் வந்து ப்ளூ. அப்ப நீங்க நல்லா தியானம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சரிதானுங்களா? சரிங்க அதனால தம்பி. நீங்க சரிங்க என்ன வருதோ அதை மட்டும் கவனிங்க. எது வரணும்னு எதையும் எதிர்பார்க்காதீங்க. சரிங்க தம்பி. சரிங்க. ஆமா. நான் அதே வந்து மாதிரி இப்ப அந்த நான் ம், மே சொல்லுங்க. 2ல இருந்தே பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எங்க அம்மா இறந்துட்டதுனால அம்மா உங்க மைக் மியூட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அம்மா வாழ்க உங்க பேர் வளமுடன். என்ன? தமயந்தி அம்மா, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க இன்னொரு தடவை. நான் டாட் வச்சிருக்கேன் பாருங்கம்மா. மேல இருக்காங்க பாருங்க. போஸ்ட் கொடுங்க. இல்லாட்டி ஓபன் பண்ணுங்க. இப்ப அம்மா இன்னும் ஒரு முறை டச் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. தம்பி இப்ப ஒரு மாதமா கிடைக்குதுங்க. பண்ணலையா? ஆ ஆ அம்மா ஒரு மாதம் பண்ணலைங்க, எங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு. அப்புறம் இப்ப இந்த ஆகஸ்ட்ல இருந்து தான் மறுபடியும் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜூலை ஆகஸ்ட்ல கொஞ்சம் பண்ணல. அதுக்கப்புறம் இப்பதான் பரவாயில்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல. அதை பத்தி ஆனா ரொம்ப ஒன்றும் பெருசா எடுத்துக்க வேண்டாம். இருக்கு. முடிஞ்ச மனம் வந்து வரைக்கும் இப்ப ரொம்ப தொடர்ந்து அமைதி. பண்ணிட்டு வாங்க. சரிங்க. எனக்கு வந்து இதுல நன்றின்னு சொல்றதுக்கு வார்த்தை இல்லைங்க. ஆத்மாத்மா எங்க உள்ள ஒவ்வொருத்தருடைய உள்ளுணர்வு அந்த ஆத்மா வந்து உங்களை வாழ்த்தும். வாழ்க வளமுடன் தம்பி. ரொம்ப நன்றி சந்தோஷம்ப்பா. நன்றி. மனது மிக்க நன்றி. எல்லாத்துக்கும் நிறைவா இருக்கு. நன்றிங்க. நன்றிம்மா. இறைவனுக்கும் குருவுக்கும் நன்றி சொல்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்ததாக கல்யாணி அம்மா, வாழ்க வளமுடன்.
கல்யாணி அம்மா ஒரு தடவை மைக்கு டச் பண்ணுங்க. அன்மியூட்னு இருக்கும், 2வது ஆப்ஷனை தொடணும். ஆ வணக்கங்க ஐயா, வாழ்க வளமுடன். வணக்கம். நான் 2002ல இருந்தே வாழ்க வளமுடன் மகரிஷியோடது எல்லா பயிற்சியும் முடிச்சு மெடிடேட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. ஓ அருமை. 2002ல இருந்தே இருக்கிறேன், கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப ஜூம் கிளாஸ் 4 மணிக்கு நீங்க நடத்துறதுலயும் கலந்துக்கிட்டு ரெகுலரா பண்ணிக்கிட்டு வர்றீங்கய்யா. ஈவினிங் 6 to 7 அந்த இது கொடுக்குறீங்களே, ஏதாவது ஒரு ஸ்பீச் கொடுக்குறீங்க, அதுவும் ரெகுலரா அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து என்னன்னா ஃப்ராக்சர் ஆயிருச்சு காலு. அப்போ எக்ஸசைஸ் பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியல. எனக்கு வந்து யூட்ரஸ் பிரச்சனை வந்துருச்சு. அப்போ வந்து டாக்டர் வந்து எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. அப்புறம் மகரிஷி சொல்லி கொடுத்ததை வச்சு அந்த ரிலாக்ஸேஷனும் வாட்டர் இதுவும் வச்சு தண்ணி குடிக்கிற பேர்லாம் எங்க கர்ப்பப்பை ஆரோக்கியமா இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே தான் தண்ணி குடிப்பேன். அதே மாதிரி ரிலாக்ஸேஷன்ல வந்து கர்ப்பப்பை ஆரோக்கியமா இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு வாழ்த்திக்கிட்டே அந்த அந்த வாட்டரை வச்சு கிளீன் பண்றது மாதிரியே தான் நான் மெடிடேட் பண்ணுவேங்க சார். இப்ப சுத்தமா கியூர் ஆயிடுச்சு. ஆனா ஹாஸ்பிட்டல் போறப்ப அவங்க யூட்ரஸ் எடுக்கணும்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா நான் வந்து கண்டிப்பா மகரிஷியோட இது ஃபாலோ பண்ணா கண்டிப்பா என்னோட இது சரியாயிரும் அப்படின்னு நினைச்சு அந்த ரிலாக்ஸேஷன்லயே எக்ஸசைஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில ரிலாக்ஸேஷன்லயே வந்து நான் சரி பண்ணிக்கிட்டேங்க சார். இப்ப ஆரோக்கியமா இருக்குது, எந்த தொந்தரவும் இல்லைங்க சார். அருமைமா, அருமை அருமை அருமை. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த பயிற்சியோட பெனிஃபிட் எல்லாமே வந்து பிரச்சனையில மாட்டி நம்ம ரிலீஸ் ஆகி வர்றப்பதான் இதனோட பெருமையே தெரியும். பாருங்க, ஒரு ஓய்வு பயிற்சின்னு நம்ம சாதாரணமா சொல்றோம். அது நீங்க எவ்வளவு ஆத்மார்த்தமா பண்ணி எவ்வளவு பெரிய விஷயத்திலிருந்து நீங்க மீண்டு வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே ஒரு ஒரு என்ன சொல்றது, உங்களோட உணர்வு, குருவனுடைய ஒரு கருணை, அதுதான் சொல்லணும். ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் சிறப்பா பண்ணுங்க. சார் அப்புறம் இன்னொன்னுங்க சார், நான் பிராணி கிளிங் எல்லாம் முடிச்சிருக்கிறேங்க சார். முத்ரா கிளாஸும் படிச்சுட்டு வர்றேன். இப்ப இந்த 2த்துலயும் நான் வந்து மகரிஷியோட இதையும் சொல்றதையும் இவங்க சொல்றதையும் நம்ம மகரிஷியோட கனெக்ட் பண்ணி பாக்குறப்ப வந்து எல்லாமே மகரிஷி கொடுக்காதது ஒண்ணும் இது இல்ல, எல்லாமே வந்து இவங்க வேற மாதிரி சொல்லி கொடுக்கறாங்க அப்படின்ற புரிதல் எனக்கு இருக்குங்க. அருமை அருமைமா. எல்லாமே மகரிஷி வந்து எல்லாமே கொடுத்திருக்காங்க, மறைமுகமாவும் கொடுத்திருக்காங்க, நேராவும் கொடுத்திருக்காங்க. ஆனா வந்து தெரியறவங்களுக்கு வந்து ப்ராப்பரா பண்ணிட்டு வந்து அது உணர்வு பூர்வமாவும் உடல் மூலமாவும் கண்டிப்பா அவங்க வந்து புரிஞ்சுக்கிற தன்மையில உடல் குணமாகறதுல இருந்து எல்லாமே அவங்களுக்கு வந்து அனுபவிச்சாதான் சார் தெரியும். இது வெளியில வந்து நம்ம சொல்றதை விட உணர்வு பூர்வமா நம்ம அனுபவிக்கணும். நிச்சயமா நிச்சயமாமா. ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. நல்லா நீங்க அந்த ஆராய்ச்சியை தொடருங்க. ஏன்னா நீங்க எதிர்காலத்துல நீங்க இதுல வந்து ஆசிரியரா வருவீங்க. அப்படி வரும்போது நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்குற மக்கள் வந்து ரொம்ப குறைவு. நீங்க உங்களுக்கு இறைவன் மற்ற துறைகளும் போறதுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கான். நீங்க நல்லா ஆய்வு செய்து அதெல்லாம் குறிப்பெடுங்க. எந்த மாதிரி மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி அதுல சொல்றாங்க. நானும் என்னால முடிஞ்ச வரைக்கும் இதை செஞ்சுட்டு இருக்கிறேன். அது நிச்சயமா நீங்க பண்ணுங்கம்மா. எதிர்காலத்துல உங்களுடைய அறிவு உலக மக்களுக்கு பயன்படணும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். இப்ப ஒரு டவுட்டுங்க சார், நான் வந்து எல்லா பயிற்சியும் முடிச்சிருக்கேன், பிரம்மஞானம் எடுக்கணும். ஆனா குடும்ப சூழ்நிலையில இன்னைக்கு வரைக்கும் என்னால எடுத்துக்க முடியல. நான் இந்த கிளாஸ்லயே கண்டினியூவா பிரம்மஞான ஆசிரியர் பயிற்சி எல்லாம் வர முடியுமாங்க சார்? வரும் வரும், கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி நன்றி. வாழ்க. அன்பர்களே, ஆமா ஒரு 6 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஆளுக்கு ஒரு நிமிஷம் அவ்வளவு டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா டைம் ஆயிருச்சு. ஷார்ட்டா நேரடியா கேள்விக்குள்ள வரணும். அப்பதான் நான் பதில் சொல்ல முடியும். ஓகே. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் பானுமதி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டுல இருக்குமா, இருக்கு. வாழ்க வளமுடன் ஐயா.
எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. உங்களுக்கு ஃபீட்பேக்கும் நான் கொடுக்கணும். ஆனாக்க அந்த கேள்வி மாத்திரம் சொல்றேன். ஃபீட்பேக் நான் உங்களுக்கு இன்னொரு முறை சொல்றேன். நீங்க நன்றி. எல்லாரும் தெளிவா கொடுங்க. ஆமா, இது அஸ்வினி முத்ரா பண்றச்ச வஜ்ராசனத்துல பண்றப்போ கொஞ்சம் அந்த ஏனஸ் மசில்ஸ் சுருங்குறது நன்னா சுருங்க மாட்டேங்கிறது, சுமாரா தான் சுருங்குது. அது அப்புறம் முழங்கால்களுக்கு இடையில கேப் 1/2 அடி வைக்கிறீங்களா? நீங்க சொன்ன மாதிரி ஒரு கை அந்த இது இருக்கு இல்லையா, 4 விரல் பிளஸ் கட்டை விரல் நீளம், அதுதான் வச்சுதான் அது ஆட்டோமேட்டிக்கா கை போயிட்டு வைக்கிறது. பண்ணணும்ன்ற அவசியமே இல்லாத வச்சுடுறது. பட் வச்சா அது அந்த இது சுருக்கம் நின்னா வர மாட்டேங்கிறது. படுத்துன்னு பண்றச்ச வர மாதிரி இந்த உட்கார்ந்து பண்றச்சியும் நின்னுட்டு பண்றச்சியும் பர்ஃபெக்டா வர மாட்டேங்கிறது. கொஞ்சம் உடம்பு ஒபேசிட்டியா இருக்கா? இல்ல நான் ரொம்ப தின்னா தான் இருப்பேன். 43 கிலோ தான் இருக்கேன் நான். ஓகே, அப்போ அதுல சின்ன ஃப்ரேம் ஒர்க் தான் எனக்கு. நான் 4-10 இன்னும் ட்ரை பண்ணுங்க. அந்த 1/2 அடி இருக்கிறத ஒரு 1/4 அடியா இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்தி பாருங்க முழங்கால்களுக்கு இடையில. அதுவும் பண்ணி பார்த்தேன். மூலபந்தம் பண்ற மாதிரி பண்ணி பார்த்தேன். அது எனக்கு இன்னும் கொஞ்சம் அது சுருங்க மாட்டேங்கிறது. அதுதான் எனக்கு ஒரு டவுட். அது பை பிராக்டிஸ்ல வந்துருமா? நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்பவெல்லாம் என்ன பண்ணணும்னா, சும்மா அஸ்வினி முதிரை மட்டும் போட்டு பழகுங்க. அதாவது இந்த அளவுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அதுல ஒண்ணும் இல்ல. டைட் ஆனா சரி, அவ்வளவுதான் கான்செப்ட். சாப்பிடுறச்ச இது பண்றோம் இல்லையா, ஓஜஸ் போடுறோம் இல்லையா, அப்பெல்லாம் நல்லா வருது. ரொம்ப அப்பெல்லாம் வருது. இன்னொன்னு என்னன்னா, அந்த நிக்கிறப்ப நம்ம பொசிஷன் கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கும். அதே போல வஜ்ராசனம் உட்கார்றப்ப உங்களுக்கு கால் ஏதாவது பெயின் ஆகுதா? உட்காரச்செல்லாம் கால்லாம் பெயினா ஆல. ஃபர்ஸ்ட் 2 மினிட்ஸ்ல எனக்கு கால் வலியே போயிடுது இருந்ததெல்லாம். ரொம்ப எண்ணங்கள் எல்லாம் நல்லா இதாகி சப்ரஸ் ஆகி ஒரு நீங்க அந்த உங்களோட பிரார்த்தனைகள் இருக்கு இல்லையா, அது நம்ம உலக நன்மைக்காகவும் மற்றவர்களுக்காகவும் பிரார்த்தனை பண்றது மனச நல்லா அடக்கி எடுத்துங்க. டெஃபினட்டா வேற தாட்ஸ் அந்த இதெல்லாம் வருதே இல்லை. அது உங்களுக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும். நீங்க இது என்னோட ஒரு மனமார்ந்த நன்றி உங்களுக்கு. நீங்க வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிமா. நீங்க அது தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. ஃப்ரீயா இருக்கிறப்ப அஸ்வினி முத்ரை பண்ணுங்க. இப்ப வர்றது அளவுக்கு அக்செப்ட் பண்ணி பண்ணுங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிக்கும். இம்ப்ரூவ் ஆகலைனாலும் பரவாயில்ல, உள்ள ப்ராசஸ் ப்ராப்பரா நடந்துரும். நீங்க அதை பத்தி ரொம்ப ஒரி பண்ண வேண்டாம். நன்றி ஐயா. கவனம் நல்லா டைட் பண்ணணும், ரிலாக்ஸ் பண்ணணும், அதுல மட்டும் வச்சுக்கோங்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜெகநாதன் ஐயா, டாக்டர் ஜெகநாதன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, கேள்வி, நான் மூச்சு பயிற்சியில் 1 நிமிடத்திற்கு 8 மூச்சு வினாடிக்கு செய்கிறேன் ஐயா. ஒரு நாளைக்கு 450க்கு மேல் செய்கிறேன். மற்றும் 400 தினமும் 400 மார்க் லிஸ்டில் தினமும் ஃபில்லப் பண்ணி அந்த ஃபார்மட் செய்து வருகிறேன். ஆனால் இந்த மூச்சு பயிற்சியில் என்ன லிங்க் என்று தெரியவில்லை. அத சொன்னா நல்லா இருக்கும் ஐயா. கிரேட்ஃபுல் டு யூ ஐயா. ஐயா, அந்த மூச்சு பயிற்சி நாம இவங்க புதுசா வந்தவங்க இவங்க. அதாவது இவங்க இப்பதான் யோகா ஸ்டார்ட் பண்றாங்க. நீங்க எல்லாம் ஹையர் லெவல் வந்துட்டீங்க. மெடிடேஷன்ல நல்லா ஆழமா வந்துட்டீங்க. இது புதுசா இருக்கிறவங்களுக்காக நம்ம சொன்ன நுட்பம். பயன்படுத்துறது தவறு இல்ல, பட் நமக்கு அது தேவையில்லை. நன்றியா, நன்றி. ஆமா, நம்ம மூச்சு கவனிக்கிறத விடுத்துட்டு நீங்க ஆகினையோ துரியமோ துரியாதீதமோ கவனிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. நீங்க அடுத்த ஹையர் லெவல் வந்துட்டீங்க. ஓகே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக சித்திரகலாமா, வாழ்க வளமுடன். மற்றவங்க கேள்வி இருந்தா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம தேவைப்பட்டா அடுத்த வாரம் கூட ஒரு செஷன் நம்ம வச்சுக்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா.
ஐயா நான் இதை வந்து ஒரு கேள்வி நேரமா பார்க்கல. என்னுடைய லைஃப்ல எனக்கு இப்போ ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது எனக்கு ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் வந்து என்னுடைய பிரெஸ்ட்ல கட்டி இருந்தது. ஸோ நான் வந்து டேப்லெட் எடுத்துட்டு இருந்தேன். அதை விட ரொம்ப மன உளைச்சல் அதிகமா இருந்தது எனக்கு. அதால நான் ரொம்ப பயந்துகிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாவே இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து முழுசா எனக்கு இப்ப அங்க கட்டியே இல்லை. இந்த மெடிடேஷன், இந்த உடற்பயிற்சி இதை நான் ரெகுலரா பண்ணிட்டு வரேன். இப்ப வந்து நான் இப்ப ரீசெண்டா மேமோகிராம் டெஸ்ட் எடுத்தேன். அதுல எனக்கு எதுவுமே இல்லைன்னு வந்தது. அதுக்கு நான் ரொம்ப 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 கடமைப்பட்டிருக்கேன் ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன மாதிரி நிறைய லேடிஸ்ங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. அவங்க யாரும் பயப்பட வேணாம். இதை இப்ப கேட்டுட்டு இருக்க எல்லாருமே தைரியமா இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி இதை ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா நிச்சயமா இந்த மாதிரி ஒரு இதுல இருந்து விடுபடலாம். இதை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க ஐயா. நன்றிம்மா, நன்றிம்மா, மிக்க நன்றி, மிக்க நன்றி. அதாவது உங்களுக்கு நீங்க இப்ப பேசுறதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஒரு மாசத்துக்கு ஒரு முறையாவது உங்களுக்கு அனுபவ உரை செஷன் கொடுக்கணும். ஏன்னா கண்டிப்பா. இதுல வந்து நிறைய மிராக்கிள்ஸ் வந்து நிகழும். உண்மையாலுமே பயிற்சி வந்து அப்படிதான் மகரிஷி வந்து இயற்கை வடிவமைச்சிருக்கு அவர்கிட்ட. ஆமா அதுல இப்ப நீங்க சொல்ற விஷயமெல்லாம் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, குறிப்பா இந்தியாவில இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைக்கு தீர்வு இந்த பயிற்சின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமாங்க ஐயா. நிச்சயமா, நிச்சயமாமா நம்ம இதைய உலக மக்களுக்கு கொண்டு செல்லுவோம். இந்த அனுபவத்தை கூட நம்ம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவோம். கண்டிப்பாங்க ஐயா. நன்றிம்மா, நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. அடுத்ததாக ஆருத்ரா. வாழ்க வளமுடனம்மா. ஆருத்ராமா. அம்மா வாழ்க வளமுடன்ம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ஒரு சின்ன ஒரு என்ன சந்தேகம். நம்ம மெடிடேஷன் பண்றப்போ எனக்கு இன்ட்யூஷன்ஸ் வருது. அந்த இன்ட்யூஷன் பிராக்டிக்கல் லைஃப்ல நடக்குது. இது வந்து சரியா இல்ல என்னன்னு எனக்கு தெரியலீங்கய்யா. சரிதாம்மா, வரும். ஏன்னா நீங்க தியானத்துல இது எல்லாருக்கும் வருமான்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு வரும். அதே போல எப்பவுமே வருமான்னு சொல்ல முடியாது. ஒரு சில நேரங்கள்ல வரும். அதாவது கரெக்ட் தான். தியானம் அப்படிங்கிறது ஒரு மனம் கடந்த நிலைக்கு நம்மை அழைத்து செல்லும் ஃபைனல்ல. அப்ப அந்த மனம் கரெக்டுங்க. கடந்த நிலைக்கு நீங்க எப்பவெல்லாம் டச் பண்றீங்களோ அப்ப வந்து மனம் கடந்த நிலை கூட போக வேண்டியதில்லை. பிரபஞ்சத்து கூட இணைப்பு பெற்றாலே இன் ஃபியூச்சர் என்ன நடக்கும், பாஸ்ட் என்ன நடக்குங்கிற அளவுக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். கரெக்ட் தாங்க. ஆமா ஏன்னா ஆமா ப்ராக்டிக்கலா வந்து ஒரு 2-3 டைம்ஸ் வந்து அந்த இன்ட்யூஷன்ஸ் வந்து நியர் எனக்கு ரிலேட்டடா இருக்கிறவங்களையும் நான் யார்ட்டையும் ஷேர் பண்ணதில்ல. பட் அந்த அவங்க சொல்லி நான் அந்த இன்ட்யூஷன் வந்து கரெக்டா அதே மாதிரி வந்துடும். நடந்திருக்குதுங்க. வரும் அப்புறம் வரும் இன்னொரு கண்டிப்பா வரும். இது தியானத்தினுடைய ஒரு ஒரு மிக 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 முக்கியமான ஒரு பலன். பட் இதுல நம்ம ஃபோக்கஸ் ஆயிடாதீங்க. இது வந்து ஃபோக்கஸ் சரிங்க. ஆயிருக்காது அதுக்குள்ள. அது வந்து ஓகே பெருசா ஓகே எடுத்துக்காம அதை இக்னோர் பண்ணிருங்க. ஏன்னா அதுக்குள்ள டியூன் ஆனோம்னா நம்ம போக வேண்டிய பர்பஸ் வந்து இறை உணர்வை இது வந்து டிஸ்டர்ப் பண்ணிடும். ஓகே ஓகேங்க. அதுல கவனமா இருக்கணும். ஓகே ஓகே. அப்புறம் இன்னொரு ஐயா நீங்க எண்ணம் ஆராய்தல் அப்புறம் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டான வார்த்தைங்க. நம்ம என்ன நடக்கிறதுமோ அது எவ்வளவு ஆழமா சிந்திக்கிறோமோ அது வந்து 1 ஹவரோ 1 டேவோ வித்தின் செகண்ட்ல கூட அது நடந்திருக்குது என்னோட லைஃப்ல. அது ரொம்பவே கரெக்ட் தானுங்கய்யா. அது மாதிரி எல்லாரும் எண்ணம் போல் வாழ்க்கைங்கிற மாதிரி நல்லதே நினைச்சு நல்லதே பண்ணோம். இயற்கையோட இயற்கையா இருக்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப அந்த நீங்க சொல்ற மாதிரி பிரபஞ்சத்தோட ஒன்றி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அருமை அருமைமா. உங்களுக்கு ஒரு அது ஒரு செடிக்குள்ள நான் வந்து ரியலைஸ் பண்ணிருக்கேங்க. ஒரு மரத்துக்கிட்ட அந்த எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறது செடிக்கிட்ட ரியலைஸ் பண்ணிருக்கிறேங்க. முடியும்மா. நல்ல சிறப்பா பண்ணுங்க. ஓகே ஓகேம்மா. நன்றிங்க. வாழ்க வளமுடன்மா. ஐயா ஒருத்தர் செல்வராஜன் ஒரு கார்த்திகேயன் ஒருத்தர் வந்து கேட்டிருக்காருங்க ஐயா, ஆனந்த யோக பயிற்சி புதிய ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐயா. கூடிய விரைவில் ஸ்டார்ட் ஆகும். டேட் வந்து இப்ப ஃபிக்ஸ் ஆகல. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா சொல்றேன்னு சொல்லுங்கம்மா. இன்னொரு 1 or 2 monthsல ஸ்டார்ட் பண்ணுவோம்னு வச்சுக்கலாம். ஓகே ஓகே. அடுத்ததாக ராதி.
ரதி ரதி அம்மா வாழ்க வளமுடன். ஓகே. செல்வகுமாரி அம்மா வாழ்க வளமுடன். வணக்கம்மா. அம்மா என் பேர் தான் செல்வகுமாரி. எனக்கு வயசு 65 ஆகுது. இந்த ஒரு பயிற்சி எல்லாம் சார் பயிற்சி எல்லாம் கேட்டு எனக்கு ஹலோ அம்மா ஹலோ கேக்குது கேக்குதா? உன்னாண்ட பேசணுன்ட்டு நானு பிரார்த்தனை செய்துக்கணும் சார். அது கண்டிப்பா உன்னாண்ட பேசுறதுக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு. என் பேரை எனக்கு படிக்க தெரியல. அந்த காலத்துல 5வது படிச்சேன். அதனால ராஜா எனக்கு பண்ணி கொடுறா. எல்லாம் கேள்வி பதில் எனக்கு யூடியூப்ல கேக்குது. எனக்கு பேசணும்னு பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப அந்த இறைவனுக்கு நன்றி. உனக்கு நன்றி ஐயா. எனக்கு ஒரு 25 வருஷமா எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்து அப்படியே மண்டியில தண்ணியா கொட்டிக்கிட்டு இருந்து சார். இப்போ மூச்சு பயிற்சி நீங்க சொல்ற அந்த 7 நிலையும் எல்லாமே பண்றேன் சார். எனக்கு எதுவுமே இப்ப மாத்திரை மருந்து எதுவுமே எடுத்துக்கல சார். நான் இறைவனே பார்த்த மாதிரி இவனுடைய வார்த்தைகளே நான் நன்றி. எனக்கு புல்ல இருக்குது சார். என்ன சொல்றதுன்னே தெரியல சார். நானும் என்னுடைய முதியோர் காசு வருது சார். உங்களுடைய இதுக்கு நான் 100 ரூபாய் எனக்கு அனுப்பி வச்சுக்கினே இருக்கிறேன் பார் சார். எனக்கு என் கண்கண்டா எனக்கு இப்போ என் நோயை தீர்த்து வச்ச வைத்தியமே உங்களுடைய இறை சாதனை மார்க்கம் தான் சார். நான் ரொம்ப பேசல, எனக்கு ஒதுருது சார். எனக்கு ரொம்ப நன்றி சார். எனக்கு இடைப்பட்ட நேரத்துல உன்னாண்ட பேசணும் போல இருக்குது சார். நான் கூட ஒரு வாட்டி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சேன். வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் அனுப்பக்கூடாது அப்படி சொன்னீங்களா சார்? சாரி சார். அது மாதிரி எனக்கு உடல் நலம்லாம் நல்லா ஆயிடுச்சு சார். நல்லா டெய்லி உடற்பயிற்சி செய்யற அந்த காயக்கற்பம் எல்லாமே எத்தனை இது பண்றீங்களோ எனக்கு போன் வாங்கி கொடுத்துருக்காங்க. எனக்கு தான் இது பண்ண தெரியல சார். எனக்கு எங்க மக வீட்டுலதான் சார் நான் இருக்கிறேன். கேக்குதுங்களா சார்? நல்லா கேக்குதுமா. ரொம்ப சந்தோஷம். எங்க மக வீட்டுல இருக்கிறதுனால இப்ப கூட விநாயகர் சதுர்த்தி வேலை பண்றேன் சார். பிளீஸ் டே ராஜா, நீ தாண்டா எனக்கு கடவுள். நீ தாண்டா அந்த வழி காட்டின. நீ தாண்டா அந்த சீரடி பாபா வணங்கின. அவரு சொல்லி இருக்கிறாரு போல இது உன்னுடைய வலி உடம்பு வலியெல்லாம் வேதாத்திரி மகரிஷனுடைய இதுக்கு போய் நீ சேர்ந்து நீ பயிற்சி பற்றி நீ நலம் பெறுவாய் என்று பாபா சொன்னாராடா. அவன் தான் சார் ஃபர்ஸ்ட் எனக்கு இதை வச்சு கொடுத்தான். அது மூலியமா தான் சார் உன்னாண்ட நான் பண்ணி எனக்கு உடல் மூக்குல தண்ணி வர்றதுலாம் போய் மூச்சு பயிற்சி கபால பயிற்சி எல்லாமே செய்யறேன் சார். நைட்ல துணி வச்சேன்னா மண்டையில இருந்து தண்ணி ஊத்தும் சார். அது இப்பெல்லாம் இல்லைங்க சார். மகராசனம் ஃபர்ஸ்ட் நிலை 2ஆம் நிலை எல்லாம் பண்ற. இடுப்பு வலி பெல்ட் போட்டிருந்தேன் சார். அந்த பெல்ட் எல்லாம் எடுத்துட்டேன் சார். நான் நல்லா இருக்கிறேன் சார். கண்கண்ட தெய்வமே நீதான் சார். தேங்க்யூ சார். நான் என்ன சொல்றதுன்னு டைம் ஆகுது. உங்களை அடுத்தபடி எதிர்பார்த்துன்னு இருப்பாங்க. ஒரு முறை உன் போன்ல நான் பேசுறேன் சார். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன் சார். நன்றி சார். எனக்கு உடம்பே ஒதுருது சார். நான் நினைச்சு கூட பார்க்கல சார். விநாயகர் சதுர்த்தி அந்த விநாயகப்பன் தான் உன்னுடைய இன்னைக்கு பேச வாய்ப்பு கொடுத்தாரு சார். சரியா சார்? தேங்க்யூ சார். சந்தோஷம். நன்றி 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 சார். ஒரு முறை நான் உனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில பேசணும் சார். அவ்வளவு இருக்குது சார் என் நெஞ்சுக்குள்ள. தேங்க்யூ சார். அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் சார். நீங்க கூப்பிடுங்க. இந்த ஜூம் ஐடி தான் என்னோட போன் நம்பரு. நீங்க கூப்பிடுங்க, பேசலாம். தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி சார். அந்த இறைவன் தான் சார் கனெக்ஷன் கொடுத்திருக்கிறாரு. தேங்க்யூ சார். நன்றி. வாழ்க நன்றி சார். வாழ்க வளமுடன் ஐயா. 58 ஆயிடுச்சு ஐயா. 11:58. ரதி அம்மா மட்டும் ரதி அம்மா பேர் ரதி அம்மா வாழ்க வளமுடன். ஹலோ அம்மா சொல்லுங்கம்மா. கேக்குதுங்களா ஐயா? கேக்குது. ஹலோ கேக்குதுங்களா ஐயா? வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க சொல்லி கொடுத்த தவம் எல்லாமே பண்றேங்க. ஆனா நெத்தி பொட்டுல எனக்கு ப்ளூ கலர்ல வருதுங்கய்யா. திடீர்னு கொஞ்சம் இருட்டு ஆயிடுது. ஏதோ உடம்பு லைட் வெயிட் ஆயிடுது. எங்கேயோ பறக்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுது. சுத்தி எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேதுயா. அது நான் பண்றது கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியலங்கய்யா. அது அது ஒரு மாதிரி வெயிட்டே இல்லை என் உடம்புல. ஏதோ எங்கேயோ பறக்குற மாதிரி இருக்கு. சுத்தி யார் பேசுறாலும் எனக்கு கேட்க மாட்டேங்குது. அதே மாதிரி நீங்க சொல்லி கொடுக்குற கேட்கலங்கய்யா. அதே மாதிரி நீங்க எனக்கு இந்த அருட்பேராற்றல் இரவும் பகலும் அதுல டெய்லி சொல்லிட்டே இருக்கேங்கய்யா. இப்ப வெளியில போறப்போ வரப்ப அதே மாதிரி பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்றது எல்லாமே சொல்றேங்கய்யா. ஆனா இந்த நேரத்துல சப்போஸ் யாராவது என்னை கொஞ்சம் கஷ்டப்படுத்தி பேசுறது அப்படின்னும் போது எனக்கு நான் என்ன பண்ணிக்கிறதுன்னு எனக்கு புரியலங்கய்யா. அதுக்கு எனக்கு என்ன செய்ய சொல்றதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குங்கய்யா. நல்லதுமா. நல்லா தவம் பண்றீங்க.
தவம் பண்ணும்போது நம்ம கர்ம வினைகள் எல்லாம் கழியும். அதற்காக சில பல துன்பங்களும் வரும். அதை பத்தி ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். உங்களை யாரு கஷ்டப்படுத்தினாலும் உங்களுடைய பாவம் உங்களை விட்டு வெளியே போகிறது அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு நன்றி மட்டும் சொல்லிட்டே வாங்க. நீங்க நல்லா சரிங்க தியானம் பண்ணிட்டு இதை செய்ய செய்ய உங்க மனம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு பக்குவ நிலைக்கு வந்துடும். ஆ ஆ ஆமா சரிங்க ஆமா. சரிங்க. அப்ப இப்ப வெளியில நான் போறப்போ வரப்பெல்லாம் எனக்கு அந்த டிஃபரன்ஸ் இருக்குங்க. அந்த இது அறுத்தேராற்றல் இது சொல்லிட்டே தான் எங்க போனா வண்டியில போனாலும் சரி எதுக்குனாலும் அதுதான் சொல்லிட்டே இருக்கேன். ஆனா இந்த அது நேரத்துல சொல்லிட்டே தான் வாங்க. ம் சரிங்க. நன்றி நன்றி சொல்லிட்டே இருக்கேன் எதுக்குனாலும். எனக்கு வந்து இந்த தவம் பண்ணும்போது வந்து இந்த காலையில விடிய காலையில மார்னிங் டைம் ஒவ்வொரு சமயம் உங்க இதுல ஜாயின் பண்ணிடுறேங்க. இல்ல அப்படின்னா நான் தனியா கூட நான் பண்ணிடுறேன். அதே மாதிரி நைட்டும் பண்றேங்க. இது போக வந்து மத்தியான நேரத்துல நம்ம உட்காந்து பண்ணலாமாங்கய்யா? பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். எந்த டைம் வேணாலும் சரிங்க தவம் பண்ணலாமா. சரிங்க சாப்பிட்டு ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு பண்ணுங்க. எப்ப வேணா தவம் பண்ணலாம். எவ்வளவு நேரம் வேணா தவம் பண்ணலாம். தொடர்ந்து பண்ணுங்க, சிறப்பா பண்ணுங்க. நான் பண்ணிட்டே இருக்கும் போது தான் அழுகுதாங்க ரொம்ப வருது எனக்கு. வரும் வரும் வரும். அழுக வந்ததுன்னா உடல் கர்மா கரையுது, ஆன்மா கரையுதுன்னு அர்த்தம். அது அழுது வந்ததுன்னா அழுங்க. ஆமா, இந்த சரிங்க கண்ணீர்ல நம்மளுடைய கர்ம வினையெல்லாம் கழிஞ்சு நம்ம தூய்மையாயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். சரிங்க அதனால அது சரிங்க. சிறப்பா பண்ணுங்க. அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் உடல்ல கொஞ்சம் மன அழுத்தம் இருந்தது மனசுல. அதனால கொஞ்சம் ஓயாம அம்மா வந்து நம்ம மன அழுத்தத்தை இப்போ டைம் ஆயிடுச்சு. நம்ம அடுத்த ப்ரோக்ராம் சரிங்க டைம் ஆயிடுச்சு. நீங்க ஓகேங்க. வேற இது ஏதாவது மட்டும் சொல்லிடுறேங்க. இருந்தா நம்ம அடுத்த வாரத்துல நம்ம பேசலாம். ஓகேங்க ஓகேங்க. ரொம்ப நன்றிங்க. வாழ்க நன்றி. வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா நிறைவு செய்துட்டு அடுத்த வகுப்பு தொடங்கிருங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்று ஆனந்த யோகா பயிற்சியில் ஒரு சிறப்பான ஒரு ஆக்கினை தவத்தை நடத்தி தந்து பண்டிகை அப்படிங்கறது எதுக்கு கொண்டாடுறோம் அப்படிங்கறது விரிவான ஒரு விளக்கம் தந்து அன்பர்களுடைய ஐயத்தை தெரிவித்த இறையாசிரியர் இறை மதன்குமார் ஐயாவை நாம தவநிலையிலிருந்து வாழ்த்துவோம். இறையாசிரியர் மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறையாசிரியர் மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறையாசிரியர் மதன்குமார் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பம் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட இறை அன்பர்களுக்கும் இதில் சேவை செய்த அனைத்து இறை அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்க அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். இந்த இனிமையான மதிய வேளையிலே ஆசான் அருட்தந்தை அவர்களின் தெய்வீகமான ஆசிரியர் பயிற்சியிலே இணைந்து ஆன்ம தூய்மை பெறுவதற்காக வருகை புரிந்துள்ள மனித தெய்வங்களாகிய உங்கள் அனைவரையும் இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். முதல் நிகழ்வாக உலகநல வேள்வி இறைவணக்கம் குருவணக்கம் பாட ரேகா அம்மா அவர்களையும், அதனைத் தொடர்ந்து ஆசிரியர் பயிற்சியை நடத்தி தருவதற்காக இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். வாழ்க வளமுடன்.
அம்மா சித்ரா பாலகிருஷ்ணன் அம்மா. அம்மா வாழ்க வாழ்க வளமுடன். வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவரும் தவநிலைக்கு வந்துடலாங்க. விரிப்பின் மீது அமர்ந்து கைகளை கோர்த்து கண்களை மூடி முதுகுந்தண்டு கழுத்து தலை ஒரே நேர்கோட்டில் இருக்குமாறு அமர்ந்து கொள்வோம். நாம் வாழும் இந்த வையகத்தை வாழ்த்துவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறை வணக்கம். அழுத்தமெனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வலுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். குரு வணக்கம். இறைவெளியே அருளரசா எங்கும் நிறைந்துள்ள தெய்வமின் காட்டி இயக்க மூலம் விண்ணோ இறைவெளியின் நுண்பகுதி என்று உணர்த்தி முறையாக விண் சுழன்று முழு ஆற்றலை அலைய இடைவிடாமல் மோதுங்கால் இருப்பு நிலையோடுரசி முட்டைகள் போல் கோடி கோடி மறைபொருளாம் நிழல் விண்கள் மா ஆற்றலா எழுந்து வெளியில் சேர மாயவுரு காந்தமென மாறியே அக்காந்தம் பின் கூட்டொக்க நிறைவெளியில் விண்களிடை நேரழுத்தம் ஒளி ஒளியாய் மனம் சுவையாய் நிலையோடு அலை கருமையம் நிலையோடு அலை கருமையம் நியதிகளை விரித்துரைத்த குருவே வாழ்க
நியதிகளை விரித்துரைத்த குருவே வாழ்க, குருவே வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க